தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்க அக்கட்சியின் தலைவர் விஜய் கோவை வந்தடைந்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் சரணம்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த மேற்கு மண்டலம், அதாவது மாவட்டம் வாரியாக ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதில் இந்த மேற்கு மாவட்டங்களில் 26, 27 ஆகிய 2 தேதிகளில் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கான அந்த பூத் கமிட்டி முகவர்களுக்கான அந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்று 10 மாவட்டங்களுக்கான கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்தில் பங்கு கொள்ள இருக்கின்றனர். இதற்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலமாக கோயம்புத்தூர் வந்தடைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோவை விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் புடைசூழ அங்கே அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திலான அந்த துண்டையும் கொடியையும் அவர் மீது தூக்கி எறியவே அதை அன்போடு பெற்றுக் கொண்ட விஜய் அந்த துண்டை தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கையசைத்து தன்னுடைய நன்றிகளையும் அந்த அன்பையும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் மேற்கு மண்டலங்களை பொறுத்தவரை இன்று சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட அந்த பல்வேறு விதமான அந்த மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் இன்று இந்த கருத்தரங்கில் பங்கு கொள்ள இருக்கின்றனர். சுமார் 3 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இங்கே வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அவர்களுக்கு முன்கூட்டி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த QR கோடு பாஸ் மூலமாக ஒவ்வொருவரும் பரிசோதிக்கப்பட்ட பின்னே உள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டவுடனே கீழே இருக்கக்கூடிய மண்ணை தொட்டு கும்பிட்டு டிவிகே என்று கட்சியினுடைய பெயரை உற்சாகமாக முழக்கத்துடன் தெரிவித்து ஆரவாரத்துடன் அங்கே அந்த நுழைவாயிலை உள்ளே சென்று வரிசையாக வெயில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக முன்கூட்டியே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த QR கோட் பாஸை பரிசோதிக்கப்பட்ட பின்பு அங்கு இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அரங்கிற்குள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் என்ற ஒரு காரணத்தினாலும் இந்த நிகழ்ச்சியானது நிர்வாகிகள் 1 மணிக்கு மேலாக அனுமதிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நிகழ்ச்சியிற்கான அந்த முகவர்கள் கூட்டம் அதிகமாக வர தொடங்கியிருக்க ஒரு காரணத்தினாலும் இதற்கு முன்பாக நடைபெற்ற கூட்டத்திலும் விஜய் வருவதற்கு முன்பாகவே நிர்வாகிகளை அமர வைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் அப்படி அவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நிர்வாகிகளையும் முகவர்களையும் அனுமதிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தால் தற்போது முன்கூட்டியே முகவர்களை இந்த நிகழ்ச்சி அரங்குக்குள் அவர்களுடைய பரிசோதனை அட்டையை மேற்கொண்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது கோவில் விமான நிலையத்திலிருந்து தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய விஜய் 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்ற ஒரு காரணத்தினால் அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுத்து வருகிறார். இதற்கு பின்பு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது கோவை சரணம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கல்லூரியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் அரசியல் களத்திற்கு தாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு விதமான அறிவுரைகளை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் முக்கிய நிர்வாகிகளும் அவர்களிடையே தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் விஜய் பேசுவார் என்று இதுவரை அறிவிக்கப்படாத ஒரு நிலையில் இந்த கூட்டத்தில் விஜய் இங்கே இருக்கக்கூடிய பூத் கமிட்டி நிர்வாகிகளிடையே தன்னுடைய அந்த சூழ்நிலையை ஆற்றுவார் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவிக்கப்பட்ட அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிசையில் காத்துக்கொண்டு உள்ளே செல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.